ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அடிக்கடி டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகும், உங்களுக்கு என்னப்பா உங்களோட டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் 2000 பக்கத்தில் இருக்கும், நான் அப்படியா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டரில் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. 2013 கிட்டத்தட்ட என்னோட டிஃபன் காஃபி ரேஞ்ச் என்னவா இருக்கும், 40 ரூபாய், மாசத்துக்கு 1200 இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ இருந்திருக்கும், 45, அதுக்கு அடுத்த வருஷம் 50ன்னு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் அப் கால்குலேட்டரில் நான் அப்படியே போட்டு பார்த்தேன். ஸோ நான் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போடுறோன்னே சொல்லி வச்சுப்போமே. அதோட அப்ராக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12%. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து 2013 இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருந்தேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டோட வேல்யூ 3.5 லட்சம் ரூபாய். ஆனால் என்னோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ 7 லட்சம் ரூபாய். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை அப்படியே நிப்பாட்டாமல் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டை என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ ரீச் ஆயிரும். என்னதான் இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு சொன்னாலுமே 1 கோடிங்கிறது ஸ்டில் பெரிய அமௌண்ட் தான். அமௌண்ட் எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் இன்வெஸ்டிங்.